வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான தகவல் தான். இந்த வீடியோவில் ஒரு 3 விதமான தகவல்கள் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிற நியூ நோட்டிஃபிகேஷனில் இந்த டிகிரி படித்தவங்கலாம் அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டோம். பட் இருந்தாலும் அதை பற்றின ஒரு சின்ன தகவல் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் அதனுடைய ரிசல்ட்டு ப்ளஸ்ஸு ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக ஒரு சில தகவல்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் அதற்கான ஃபைனல் லிஸ்ட் அப்படின்ற தகவல்கள். இது 3 முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நியூ நோட்டிஃபிகேஷனில் இந்த 12ஆம் வகுப்பு தான் அதிகபட்ச கல்வி தகுதி. +2 அப்படிங்கிறது தான் அதிகபட்ச கல்வி தகுதி அப்படின்றத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்புறமும் ஏன் நீங்கள் இந்த டிகிரி படிச்சுட்டோ இல்லை டிப்ளமோ படிச்சுட்டோ நம்ம கால் பண்ணியும் கோர்ட்டுக்குள்ளேயும் கேட்டிருந்தோங்க. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12ஆம் வகுப்பு உங்களோட டிசியில் ஒரிஜினல் டிசியில் கடைசியாக கொடுக்குற டிசி வந்து 12ஆம் வகுப்பு பூர்த்தி செய்தார், நிறைவடைந்தாரோ அல்லது தோல்வி அடைந்தார்னோ தான் இருக்கணும். அதை தாண்டி டிசியில் நீங்கள் போயிட்டு டிஸ்கண்டினியூ, அதாவது காலேஜ் போகிறோம், டிப்ளமோ போகிறோம், 6 மாதத்தில் டிஸ்கண்டினியூன்னு டிசி கொடுத்தாலுமே, இல்லை 1 இயரில் டிஸ்கண்டினியூ, காலேஜ் போனேன் 1 இயரில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிசி கொடுத்தாலோ அதை ஏற்றுக்க மாட்டோம். அது வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனாக தான் எடுத்துக்குவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்மளும் கோர்ட்லேயே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே பேசினோம். பேசுகிறப்ப அவங்க சொன்னது அதுதான். முழுக்க வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனாக தான் எடுத்துக்குவோம். +2 இருந்தால் மட்டும்தான் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறேன், அதில் படிக்கிறேன், இதில் படிக்கிறேன், எதில் படிச்சிருந்தாலும் குவாலிஃபிகேஷன் ஹையர் குவாலிஃபிகேஷன் தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு +2 தாண்டி படித்ததை மறைச்சிட்டு அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா, அதற்கு வரக்கூடிய பின்விளைவுகளை நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். உங்கள் மேலே சட்டப்பூர்வ நடவடிக்கையும் குற்றவியல் மேற்கொள்ளப்படும்னு அவங்க தெளிவாக அதை போல்டு வேறு பண்ணி காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது 1000 தேர்வுகள் வருங்க. இதுக்கப்புறம் வந்து 1000 1,00,000 எக்ஸாம் கூட வரும். நம்ம வந்து அந்த 1,00,000 எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல்ல இதாக இருக்கணும், தயாராக இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்போ இருந்தே நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, உட்காந்து ஜெயிலில் இருந்தீங்கன்னா எழுத முடியாது எந்த தேர்வையும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தவறான தகவல்களை கொடுத்து அதில் மாட்டிக்கிட்டு பயந்துக்கிட்டு வேலைக்கே போனாலும் கடைசி வரைக்கும் பயத்துலேயே தான் வேலை பார்க்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி தவறான தகவல்களை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக என்ன படித்தோமோ அதை கொடுத்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு பாருங்கள். இன்னொரு விஷயம், இது ஏன் +2வோட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த வேலை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது அவங்களோட ஒரு கணிப்பு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிகிரி படித்தவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்றது. நீங்கள் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு தோணும், நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுருவோம், எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு மைண்ட் செட்டு. பட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிகிரி படித்த அதே நபரே, இல்லை வேலை எனக்கு வேணாம், பிடிக்கல அப்படின்றது. ப்ளஸ் வந்து எனக்கு ப்ரொமோஷன் வேணும், நான் தான் இவ்வளோ படிச்சிருக்கேன்ல, எனக்கு ப்ரொமோஷன் கொடுங்க அப்படின்னு ப்ரொமோஷனுக்காக போராடுறது. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பார்த்து தான் சரி ஓகே, இதுக்கு வந்து ஒரே வழி +2 மட்டும் படித்தவங்க தான் அப்ளை பண்ணணும், எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துட்டா வேலை முடியுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த +2 உயர்கல்வி தகுதி அப்படின்றதே அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸஸாக படித்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை மாட்டிக்கிறது, மாட்டாமல் இருக்கிறது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க். நம்ம இதில் இதுதான் பண்ணுவாங்க அப்படின்றது தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் நான் இல்லை பண்ணுவேன் அப்படின்னா, வரக்கூடிய சட்ட நடவடிக்கையிலும் குற்றவியல் நடவடிக்கையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அதை பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓஏ எக்ஸாமு மசால்ச்சி இதற்கான ரிசல்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான். இந்த எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக இதற்கான ப்ராசஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து இதில் ப்ராக்டிக்கல் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, எல்லா வேலைகளையுமே தாங்க செய்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் அப்படின்னாலே சேம் உங்களுக்கு துணி மடிக்கிறதுலேருந்து, துணி அயர்ன் பண்ணுறதுலேருந்து, துணி வாஷ் பண்ண கூட சொல்லலாம். ஒரு பட்டன் தைக்கிறதோ, இல்லை துணியை வந்து தைச்சு வைக்கிறதோ இந்த மாதிரி, அல்லது காய்கறியோட பொருட்கள் அது எல்லாமே வந்துட்டு பேரை எழுதுறது, இல்லை போர்டில் காமிப்பாங்க, அதை மறைச்சிருவாங்க. மறைச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றது ஒரு பேப்பரில் எழுதுறது. இந்த மாதிரி தான் ப்ராக்டிகல்ஸ் அப்படின்றது இருக்கும். மேபி உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு என்னென்னா, ஷர்ட் மடிக்கிறது தானே நம்மளால் முடியும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் அதை வந்து ஒரு ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதை வீட்டிலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ப்ராக்டிஸ் அப்படின்றது தான் கண்டிப்பாக வரும். திடீர்னு ஒரு நாள் எடுத்த உடனே இதை பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலுமே தடுமாறும்.
அதனால் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. மேபி வந்து நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா எதுவும் இருக்காது. நமக்கு ஆல்ரெடி தான் நம்ம ஷர்ட் மடிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி தச்சிருக்கோம்ல, ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கை கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளோவாக வரும். இல்லை அதை பண்ணாத ஒரு நபருக்கு டக்குன்னு அந்த ஃப்ளோ அப்படின்றது வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை வீட்டிலேயே கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ப்ராக்டிகல்ஸ்க்கு எந்த மாதிரி நம்ம தயாராகலாம் அப்படின்றது. ஸோ இந்த இந்த நம்ம சொன்ன ஒரு 5 டாஸ்க் தான் கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு துணி மடிக்கிறது, அயர்ன் பண்ணுறது, துணி வாஷ் பண்ணுறது கூட கொடுக்கலாம். ஒரு சின்ன கர்ச்சீஃபை வாஷ் பண்ணி கொடுங்க, எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கூட கொடுக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஷர்ட்டில் பட்டன் தைக்கிறது, ப்ளஸ் வந்து அந்த ஷர்ட்டுக்கு ஒரு பாக்கெட் தைக்கிறது, ப்ளஸ் வீட்டில் ஒரு தோரணம் கட்டுறது, கோலம் போடுறது, பூ கட்டுறது, மாவிலையில் தோரணம், இந்த மாதிரியான டாஸ்க்கு இதெல்லாம் தான் டாஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸாக. அப்புறம் தண்ணி கேன், வாட்டர் கேனை தூக்கி போடுறது, கேஸ் சிலிண்டர் தூக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே ஜென்ஸுக்கு இந்த வெயிட் தூக்குறது எல்லாமே ஜென்ஸுக்கான டாஸ்க்கு. கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறது எல்லாமே லேடிஸ்க்கான டாஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுப்பாங்க ப்ராக்டிகல்ஸாக. ஸோ இதை எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே பண்ணிக்கிட்டே பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்க்கு செகண்ட் லிஸ்ட்டு ஒன்று கேட்குறீங்க. செகண்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் அப்படின்றது தெரியல. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். இதில் வந்து செகண்ட் லிஸ்ட்டு வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது மிக மிக குறைவு. நம்ம வந்து இப்போ நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் இருந்தால்தான் உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. அது வந்து எல்லாமே எத்தனை பேர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். இப்போதைக்கு அதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. பட் இருந்தாலும் செகண்ட் லிஸ்ட்டில் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். செகண்ட் லிஸ்ட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 90% சான்ஸ் இல்லை. அதை மீறி வந்து வருது அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதிகமான நபர்கள் அதில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால் செகண்ட் லிஸ்ட் எதிர்பார்க்காம அடுத்தடுத்த தேர்வுகள் நிறைய தேர்வுகள் வந்துக்கிட்டு இருக்குது. எஸ்ஐக்கு கால்ஃபர் பண்ணிட்டாங்க, அடுத்து குரூப் 4 வரப்போகுது, அடுத்தடுத்து இப்போ சத்துணவுத்துறையில் வந்திருக்கு வேலை வாய்ப்பு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்களில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே 12th படித்தவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் போகிறதுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டை எதிர்பார்க்காம அடுத்தடுத்த வரக்கூடிய தேர்வுகளை பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது இந்த எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்க்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோக்களில் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃபு இதனுடைய ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் OAMSLGக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்தில் நமக்கு இதற்கான அப்டேட் அப்படின்றது கிடச்சிரும். அதுக்கடுத்த வாரத்தில் தான் அந்த OAMSLG வாட்ச்மேனு இந்த மந்த் எண்டு கூட ஆயிடும். ஏப்ரல் எண்டு அந்த ரேஞ்சில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். மே மந்த் எண்டுக்குள்ளே மே மாதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு அப்டேட்டு அதாவது ஒரு அப்டேட் இல்லை, முக்கால்வாசி 99% எல்லா வேலைகளும் மே மாதத்தில் முடிச்சுருவாங்க அப்படின்றது கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே தெரியும். அதனால தான் நம்மளும் சொல்கிறோம், அடித்து சொல்கிறோம், இந்த வாரத்தில் வந்துடும். சீக்கிரமாகவே வந்து அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது தொடர்ச்சியாக கொடுத்துருவாங்க. ஏன்னா மேக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதனால் அந்த கோடை விடுமுறை ஒன்று இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க்கு அப்படின்றது ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் உள்ளே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்கன்றது நம்மளுடைய கருத்து கணிப்பு. வந்தது தகவல்களும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா மேக்கு அப்புறம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போதைக்கு புது ஆளுங்கள்லாம் உள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மே அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த வாரத்தில் ரிசல்ட் கொடுத்தா தான் கரெக்டாக அடுத்தடுத்து வரதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா மசால்ச்சி, OA இதெல்லாம் இருக்குல்ல இன்னும். ஸோ அதுக்கும் ஈக்குவலாக வரும், கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் தொடர்ச்சியாக நண்பர்கள் கேட்டிருந்த ஒரு சந்தேகம் அப்படின்றது. இந்த தேர்வுகளுக்கு இதுதான் கேட்டிருந்தாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் நம்ம பேசாமல் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகமாக தெரிஞ்சாலோ அது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளை அதை பற்றியும் எடுத்து பேசுவோம், அதற்கான சந்தேகத்தையும் தீர்த்து வைப்போம். இதில் வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.